கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புல்பிட் எனக்கு புதிதல்ல, இந்த ஆல்டர் எனக்கு புதிதல்ல. என் அன்பான பிஷப் பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் எனக்கு ஏற்ற ஒரு சகோதரனாக இருந்து இந்த பாண்டிச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம் எல்லா இடத்துலையும் நாங்கள் ஊழியம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு ஏற்ற துணியாக இருந்த அருமையான அம்மாவுக்கு நான் ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். அவங்கள நான் கனப்படுத்துகிறேன். வின்சென்ட் பாஸ்டர் தனியல்ல, ஏற்ற ஒரு துணையோடு தான் எல்லாவற்றையும் செய்தார். எங்கே சென்றாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போவாங்க. அதனால் பாஸ்டர் இன்சன் எங்கே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவரை நீங்கள் அம்மாவுடைய வடிவிலே நீங்கள் காண்கிறீர்கள். அதே தரிசனம், அதே தியாகம், சொல்லப்போனால் அதிக தியாகம். இந்த கட்டடத்தையெல்லாம் கட்டுவதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அன்பான பாஸ்டர் நினைத்து நான் கண்ணீர் வடிக்கிறேன். அவர் இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்துவது மட்டுமல்ல, எங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடை அவருக்கு நான் சொல்லும்போது அவருடைய வெளிப்பாடை எனக்கு சொல்லுவார். மாம்சம் ரத்தமும் வெளிப்படுத்தாத வெளிப்படுத்தல், பரலோக பிதாவே கொடுத்த வெளிப்படுத்தலை உடனே எனக்கு பகிர்ந்து கொள்வார். நான் அவரோடு பகிர்ந்து கொள்வேன். ஏகதேசம் 1 மணி நேரம் பேசுகிற நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அருமையான தம்பிம்மா சாமுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாலிபன், தன்னுடைய கல்லூரி நாட்கள் இருந்தே கத்தருக்காய் நின்ற கத்தருடைய பிள்ளை. மசிமா அவர் ஊழியத்திலே பிறந்து ஊழியத்திலே வளர்ந்த கத்தருடைய பிள்ளை, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற மகள். இப்படிப்பட்ட கத்தருடைய பிள்ளைகளை கத்த தந்திருக்கிறார். கத்தருக்குள் மறிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதை நான் நினச்சி பார்ப்பேன். வீடு பிரதிஷ்டை பண்ணுறவங்க, கல்யாணம் பண்ணுறவங்க, பிறந்த நாள் பண்ணுறவங்க பாக்கியவான்கள். மறிக்கிறவர்களும் பாக்கியவான்களா என்று யோசித்து பார்த்தேன். ஆம், பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கை முழுவதும் யாரை நேசித்தாரோ, யாரை சேவித்தாரோ அவரோடு வாழ்கிற ஒரு பாக்கியம். ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நெத்தியிலே நாமம் தரித்தவர்கள் நித்தமும் அவரை தரிசிப்பார்கள். தினம் பார்ப்பார், இயேசுவை தினம் பார்ப்பார். அவருடைய பிரசனத்திலேயே வாழ்கிறார். இப்போ ஆலயத்தில் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தேவ பிரசனத்தில் இங்கே இருக்கீங்க, எவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். 1000 நாளை பார்க்கலும் கத்தரை ஆலயத்தில் இருக்கும் ஒரு நாள் ஆகாமிய கூடாரங்கள் இருக்கிறதை பார்க்கலும் கத்தரை ஆலயத்தின் வாசப்படியில் இருக்கிற நல்லதென்று ஒரு ராஜா சொன்னார். இப்படி 1 மணி நேரம் 2 மணி நேரம் இங்கே இருப்பதே இவ்வளோ பாக்கியமாக இருந்தால் வாழ்க்கை முழுவதும் இருந்தால் எப்படி இருக்கும்? அதே சொல்லியிருக்கணும்ல. விசுவாசிகள் மறிப்பதில்லை, அவர்களை புதைப்பதும் இல்லை, அவர்களை விதைக்கிறோம். அவள் நெத்திரியாக இருக்கிறார்கள். கத்தர் வானத்தில் சீக்கிரமாய் வெளிப்படும் பொழுது அருமையான அம்மா ஐயாவோடு பரலோகத்தில் பறந்து சொல்லும் நாட்கள் வருகிறது. இனி காலம் செல்லாது, கத்தருடைய வருகை சீக்கிரம். ஏதோ ஐயோ இனி நிறைய நாள் ஆகுமே நினைக்க தேவையே கிடையாது. இன்றைக்கு இரவில் கூட கத்தர் வரலாம். கத்தர் வரும்பொழுது கட்டாயம் பாஸ்டர் வின்சென்ட்டை அழைத்து கொண்டு வருவார். நிச்சயம் இருக்கிறது, 100க்கு 100 நிச்சயம் இருக்கிறது. அயராது உழைத்த கத்தரி தாசன் அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகை செய்வோம். ஆளுகை செய்கிற கூட்டத்தில் அருமையான பாஸ்டர் வின்சென்ட் இருப்பாங்க, அதில் சந்தேகமே இல்லை. அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போ பார்த்து பாஸ்டர் வாங்க பெரிய ஊழியம் இருக்குது இங்கே வாங்க சொன்னால் வரமாட்டார். எதற்காக நான் ஊழியம் செய்தேன்? என் இயேசுவோடு இருப்பதற்காக. இப்போ வந்து விட்டேன், இனிமேல் இறங்கி வரமாட்டேன் என்று தான் அவர் சொல்லுவார். அருமையான கத்தரை. ஆகவே தான் கத்தருக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த அருமையான ட்ரினிட்டி நான் ஒன்று நான் அம்மாட்ட சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு ஊழியக்காரர் போயிட்டானா ஐயோ சபை இனி என்ன ஆகும்னு நினைக்கக்கூடாது. ஓவன் ராபர்ட்ஸ் பாஸ்டர் இறந்தார், சபை டபுளாக மாறி இருக்கு. ஜாய்சன் பாஸ்டர் இறந்தார், சர்ச் வந்து ட்ரிபிளாக மாறி இருக்கு. ஆதாம் ஜபத்தர பாஸ்டர் இறந்தார், அது டபுளா ட்ரிபிளா 4 டைம். அது ஒரு கத்தருடைய பரிசுத்தவான்கள் எடுக்கும் பொழுது கத்தர் இறங்கி வந்து டபுளா ட்ரிபிளாக மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நடராஜமல் இறந்த அன்னைக்கு நாங்கள் சொன்னாங்க பத்மாம்பியா க்ளோஸ், இனி அவளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அக்காடியின் வாசா இவங்க கிட்டார் போடுவாங்க, அவர் பிரசங்கம் பண்ணால் இவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, அவர் பாடினா பாதி பாடுவாங்க. இனிமேல் என்ன தான் பண்ண போடுறாங்கன்னு 7வது நாள் பைபிளை தூக்குனேன். 42 கண்ட்ரியில் போயிருக்கிறேன். எனக்கு கணவரால் செய்ததுக்கு மேலான ஊழியத்தை செய்கிற கத்தர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். எனக்கு 70+ ஏஜ், எல்லா வாரமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பேசுகிற கிருபையை கத்தர் கொடுத்துருக்கிறார். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் எங்கள் கதை முடியலை, இது தொடர் கதை, இது தொடரும். கத்தர் வரும் வரை தொடரும்.
டபுளாக ட்ரிபிளாக தொடரும். இங்கிருந்து அங்கே பார்க்க கண் பார்க்கிற கடைசி வர ஜனங்கள் இருப்பது மட்டுமல்ல, லைனில் நிற்பாங்க. இது ஒரு தரிசனம், தீர்க்க தரிசனம். இந்த சர்ச்சுக்கு ஜனங்கள் லைனில் நிற்பாங்க, க்யூவில் நிற்பாங்க. அந்த நாள் வரப்போகிறது. அம்மாவுக்கு ஆண்டவர் குணமாக்கும் வரத்தை கொடுத்துருக்கிறாரு. அவங்க இன்னும் பயன்படுத்தணும். குஷ்டரோகிகள் குணமடைவார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், முடவர்கள் நடப்பார்கள். அந்த அற்புதத்தை பார்த்து பண்டிச்சேரி அங்கே ஓடி வரும். அதுக்கான ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறார். அவங்க வாயில் தீர்க்கதரிசன வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அதை கேட்குறதுக்கு ஜனங்க ஓடி வருவாங்க. அப்படி அற்புதம் நடக்கும். நான் இப்போ ஆஃப்ரிக்கா போயிட்டு வந்தேன். நான் பெருமைக்காக நான் சொல்லலை. நான் நடந்து போனால் என் சாரி தொட்டால் குணமாகும்னு நினைக்கிறாங்க. அது அவங்க விசுவாசம். அப்படியே குணமாகிறது. அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 26 நாள் நான் பிரசங்கம் பண்ணுவேன். 24 நாள் தான், 24 நாள் பிரசங்கம் பண்ணுவேன். எவ்வளோ பேர் குணமாட்டேங்கிறாங்க. இந்த டியூப் வெண்டிலேட்டரில் வச்சு ஆம்புலன்ஸில் கொண்டு உட்கார வைப்பாங்க. டாக்டர் சொல்லுவாங்க 3 நாளில் போயிடுவாருன்னு. அந்த ஆராதனை முடியறதுக்குள்ள டியூப்பை கலத்தி போட்டு அவர் நடந்து போகிறாரு. என் கண் முன்னால் பார்த்து அதுக்கான ஆண்டவரை சொல்கிறேன். எங்கேருந்தே வெண்டிலேட்டரில் இருக்கவங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணுறேன். அவங்க சுகமாகி 4வது நாள் டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க. நடக்குமா நடக்காதா? முடியுமா முடியாதா? கூடுமா கூடாதா? எப்படி? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தாலும் அல்ல, ஆவியால் ஆகும். ஆவியானவர் அபிஷேகப்பட்ட பிள்ளைகளால் ஆகும். அற்புதம் நடக்கும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். குமார்கள் மேலும் குமாரத்திகள் மேலும் ஊற்றுவேன். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் ஊற்றுவேன். குமார்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். சாம் இஸ் அ ப்ராஃபெட். அவர் தீர்க்கதரிசனம் சொல்ல போகிறார். குமாரத்திகள் தீர்க்கதரிசிகள். பிலிப்பின் குமாரத்திகள் தீர்க்கதரிசிகள். இவங்க குமாரத்திகள் தீர்க்கதரிசிகள். கடைசி கால தீர்க்கதரிசிகள். கர்த்தருடைய வருகையை பற்றி தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். இந்த சபையில் உள்ள ஆவிக்குரிய மகன்கள் தீர்க்கதரிசிகளாய் எழும்புவார்கள். ஐயாவுடைய ஆவிக்குரிய மகள்கள் தீர்க்கதரிசிகளாய் எழும்புவார்கள். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் 10,000 பேரை துரத்துவாங்க. 10,000 பேரை துரத்துக்கு எத்தனை பேர் வேணும்? காட்டுங்க. எப்படி? 2 பேர் போதும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. நம்ம 2 பேரும் 10,000 பேரை துரத்தலாம். எங்கே துரத்த போகிறோம்? பாண்டிச்சேரி ட்ரினிட்டி சர்ச்சுக்குள்ளே துரத்த போகிறோம். முடியுமா? முடியுமா? நான் விசுவாசிக்கிறேன். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் அருமையான பாஸ்டர் நான் பார்த்தேன்னா எனக்கு ஒன்று என்ன தெரியும்னா, அவருடைய வைராக்கியம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். கடைசி வர வைராக்கியம், ஒரு காட்லி வைராக்கியம், ஒரு பரிசுத்த தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய வைராக்கியம். அதை நான் பார்த்துருக்கிறேன். முன் சென்ற பக்தனை பார்க்கும்போது எனக்குள்ளே தெம்பொன்று வருகிறது. அவரை போல் ஒரு வைராக்கியம். அவரால் கடைசியில் எழும்பி கூட நடக்க முடியாது. ஆனாலும் கூட பிரசங்கம் பண்ணணும்னு அவருக்கு ஆசை இருந்தது. இருந்ததா இல்லையா? கடைசி வரை பிரசங்கம் பண்ண விருப்பம் இருந்ததா இல்லையா? என்னை கொண்டு உட்கார வைங்க, நான் பேசுவேன். அவர் வாங்க. கடைசி மூச்சு பேச்சு அடங்கு வரையிலும் அவருடைய பேச்சு என்ன? கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்வேன். அது ஒன்று தான் பேச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம். மரணம் நேருகிறதாக இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயித்தார்கள். வசன வாசம் அல்லையா போடணும். அல்லேலூயா. ஆகியால் பரலோகங்களே, அவள் வாசமாக இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்தில் குடியிருக்களே ஐயோ, பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இப்போ கொஞ்ச காலம்தான் இருக்கும் என்று அறிந்தது நாமல்ல, பிசாசு. ஆகையால் முழு நேரம் ஊழியனாக இருக்கிறோம். இரவும் பகலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்று அவனும் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆனால் கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஜெயிக்கிற ஒரு கூட்டம். சத்தமல்ல போடுங்க. எப்படி ஜெயிக்க போகிறோம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை நாம் ஜெயிக்க போகிறோம். There is power in the blood, power in the blood, power in the blood, power in the wonder working blood of Christ. இயேசுக்கு ரத்தத்தில் வல்லமை இருக்கு. நம்ம ஜெயிக்கிறவங்களா இருக்க போகிறோம். சொல்லுங்க, சாத்தானே, சத்தமதில் சாத்தானே, இயேசுவின் ரத்தம் உனக்கு எதிராய் வருகிறது. என்னை ஜெயிக்க முடியாது. நான் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தாலும் அவனை ஜெயிப்பேன். Satan, the blood of Christ against you. You got no power to touch me. I will overcome by the power of the blood, word of my testimony. உங்கள் டெஸ்ட் எல்லாம் டெஸ்டிமனியாக மாறப்போகுது.
உங்கள் ட்ரையல் எல்லாம் ட்ரையம்பாக மாறப்போகிறது. நீங்கள் சாட்சிகள் எல்லாம் வார்த்தைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சாட்சியாய் மாறப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் வந்த தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறப்போகிறது. உங்கள் சாம்பல் சிங்காரமாய் மாறப்போகிறது. அழுகை ஆனந்த கழிப்பாய் மாறப்போகிறது. ஒடுங்கிய நாவி துதியினுடைய மாறப்போகிறது. உங்கள் வெட்கமெல்லாம் இரட்டத்தனியான கனமாய் மாறப்போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:20 பவுல் அப்போஸ்தலன் சொல்வதை பாருங்கள். 20:20 நான் ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். எல்லாரும் அதை வாசிக்க, நான் ரொம்ப பிடிச்சிருக்கேன் அந்த வசனம். நான் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன், என் ஜீவனையும் நான் அருமையாக எண்ண மாட்டேன். நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை, இதை தான் பாஸ்டர் அருமையான பாஸ்டர் வின்சென்ட் வார்த்தையாக நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிமிஷம். நான் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன். நீங்களும் சேர்ந்து வாசிக்கலாமே. என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையை சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே வாஞ்சுகிறேன். ஒன்று தான் எனக்கு வாஞ்சை, ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் ஆலயத்திலே தங்கியிருப்பதையே வாஞ்சிப்பேன் என்று ஒரு பக்தர் சொன்னார். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு? ஒன்றை நான் கேட்டிருக்கிறேன், ஏன்னா ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ண மாட்டேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி நான் கர்த்தராகிய இயேசுவில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றமே நான் விரும்புகிறேன். என் ஜீவனை நான் அருமையாக எண்ணேன். எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாக சொல்லணும். என் ஜீவனை நான் அருமையாக எண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? தன் ஜீவனை அருமையாக எண்ணாதபடி கடைசி சொட்டு ரத்தம் வரை கொடுத்த கர்த்தருக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் இங்கே உண்டு. உண்மையுள்ளவர்கள், ஊழியக்காரர்கள், தியாகத்தின் பாதையிலே சென்றவர்கள், எஞ்சனம் அழிதை என்று ஏங்கும் தேவனுடைய கண்ணீரை துடைக்கிற ஒரு கூட்டம் இங்கே உண்டு. அவர் என்ன சொல்வார் தெரியுமா? என் ஜீவனை நான் அருமையாக எண்ண மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜீவனை நான் அருமையாக எண்ண மாட்டேன். யார் எனக்கு ஜீவனாக எடுக்க போகிறேன்? என் ஜீவனில் கிறிஸ்துவே என் ஜீவன். சத்தம் அல்லேலூயா போடுங்க. என் ஜீவன் எங்கே மறைந்து போனது, இப்பொழுது கிறிஸ்துவே எனக்கு ஜீவன். அப்படி என்றால் சாவு கூட எனக்கு ஆதாயம். அல்லேலூயா. when Christ is my life, death is my gain. கிறிஸ்து எனக்கு ஜீவனாக இருக்கிறபடியா சாவு கூட எனக்கு லாபமாக இருக்கிறது என்று சொன்ன பக்தர்களுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தன் ஜீவனை அருமையாக எண்ணாத கூட்டம் ஏராளம் இருக்கிறது. அதற்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எஸ்தரின் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த எஸ்தரின் புத்தகத்தில் எஸ்தரை ஒரு சபைக்கு உதாரணமாக சொல்லலாம். முதல்ல எஸ்தரை பார்க்கும் பொழுது அவள் எங்கே இருக்கிறா? பியூட்டி பார்லரில் இருக்கிறாள். அலங்கரிக்கிற பியூட்டி பார்லரில் இருக்கிறாள். அலங்கரிப்பதற்கே நேரத்தை எடுத்துக்கொண்டாள். எப்பொழுதும் அலங்காரத்துக்குள்ளே இருக்கிற சபையானது இன்றைக்கு அலங்கரிக்கப்படுறது. எப்படின்னா அலங்காரம்? பசுத்த அலங்காரம் அல்ல, வெளிப்படையான ஒரு அலங்காரம். பலவிதமான வண்ணமான விளக்குகளை போடுவது, ஆடுவது, பாடுவது, ஆலயத்தில் 1/2 மணி நேரம் வருவது, ஓடி போவது, இப்படிப்பட்ட ஒரு பியூட்டி பார்லரில் இருக்கிறாங்க. அங்கே ஒரு மேதக்காய் சொல்கிறாரு, this is not the time for beauty parlor, you must stand in the gap. நீ பியூட்டி பார்லரில் இருக்கிறதுக்கு ஒரு நேரமே இல்லை எஸ்தர் ராஜாத்தியே. இந்த காலகட்டத்தில் உலகம் அழிந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ பியூட்டி பார்லர் இருக்க முடியாது, நீ ராஜ சமூகத்தில் இருக்க வேண்டும். பியூட்டி பார்லரில் இருக்கிற சர்ச் எங்களுக்கு தேவையில்லைங்க. எங்களுக்கு தேவை தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு சபை, கண்ணீர் விட்டு கதறுகிற ஒரு சபை, திறப்பிலே நிற்கிற ஒரு சபை. சூரை அடைப்பதற்கு நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன், ஒருவனை காணேன் என்று துக்கம் ஆண்டவருக்கு நான் இருக்கிறேன் ஆண்டவரே. பைபிள் says I can't find a man. I say you can't find a man, you can find a woman. நான் சொல்லுவேன், ஒரு மனுஷன் தான் உங்களுக்கு பார்க்க முடியலை, மனுஷியாக நான் வரேன். திறப்பில் நிற்பதற்கு, தியாகத்தின் பாதைக்கு செல்வதற்கு, எஞ்சனம் அழிகிறது இயங்கும் தேவனுடைய துக்கத்தை தணிப்பதற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி தான் இந்த ஊழியத்தில் வந்திருக்கிறேன். டூ ஆர் டை ஃபார் காட். வாழ்ந்த இயேசுவுக்கு இந்த ஜீவன் போனா இயேசுவுக்கு, வாழ்ந்த இயேசுவுக்கு இந்த ஜீவன் போனாலும் இயேசுவுக்கு. And God is for me, who can be against me? கர்த்தர் என் பட்சத்தில் இருந்த எனக்கு விரோதியாக ஏன் இருக்க முடியும்? கர்த்தர் நீதிமானாக்கினா யார் என்னை குற்றவாளியாக கத்திக்க முடியும்? இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க யாரால் முடியும்? முற்றிலும் நான் ஜெயம் கொண்டவர். எப்படி நம்ம ஜெயம் கொள்வோம்? ஆட்டுக்குடியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை நாம் ஜெயிப்போம். அணுக்குண்டு வெடிகுண்டு
இதெல்லாம் நம்மகிட்ட கிடையாதுங்க. ஒரு பெரிய குண்டு இருக்குது, அது இயேசுவின் ரத்தம் மாத்திரம்தாங்க. சாத்தான் பயந்து நடுங்கிற ஒரு குண்டு, அது இயேசுவின் ரத்தம் மட்டும்தாங்க. ரத்தம். நாங்கள் வட இந்தியாவில் நிறைய கூட்டம் நடத்துவோம். என்ன பாட்டு பாடினாலும் பிசாசு நல்லா ஆடும். ஆனால் ரத்தம் ஜெயம்னு பாடின உடனே பாடாதீங்க பாடாதீங்கன்னு காதை பொத்திக்கிட்டு அப்படியே சத்தம் போட்டு தரையில் உருளும். இன்றைக்கி நிறைய டப்பாங்குத்து பாக்கு அடித்தானா நிறைய பேர் ஆடுவாங்க. ஆனால் ரத்தத்தின் வல்லமையை சொன்னால் ஓடுவாங்க. என்னை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, எஸ்தர் ராஜாத்தியே, this is not a time for beauty parlor. You come out of your beauty parlor. உன்னுடைய அலங்கரிக்கும் சிங்காரிக்கும் இடத்துல இருப்பதற்கு இப்பொழுது நேரம் இல்லை, இப்பொழுது நீ வெளியே வரணும். மேதகாய் சொல்கிறாரு, ஐயோ எனக்கு பயமாக இருக்க, ராஜாட்ட போன என்னை கொன்றுவாங்களே. எஸ்தர் ராஜாத்தியே, இந்த ராஜரீக மேன்மை உனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த காலத்துக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ எப்படி அரண்மனைக்குள் வந்தாய் தெரியுமா? அழிந்து போகிற மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக தான் அந்த அரண்மனைக்குள் வந்திருக்கிறாய். இந்த திருநெல்வேலி பேராலயம் என்கிற அரண்மனைக்குள் நீ எப்படி வந்தாய் தெரியுமா? அழிந்து போகிற பாண்டிச்சேரி மக்களை காப்பதற்காக தான் இந்த அரண்மனையிலே வந்திருக்கிறாய். உனக்கு ராஜரீக மேன்மை ஏன் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? இந்த காலகட்டத்தில் ராஜாதி ராஜாவுக்கு முன்னாக நிற்பதற்காக. சொல்லுங்க, நான் ஒரு ராஜா மகள், நான் ஒரு ராஜா மகன். ராஜா மகனும் ராஜா மகளுக்கு என்ன இருக்கணும்? ராஜ்யத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கணும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்க கர்த்தருடைய பிள்ளைய, ஒரு 4 நாள் 5 நாள் என்னால் தூங்கவே முடியலை. இந்த தமிழ்நாட்டுடைய வருங்காலம் எங்கே போய் கொண்டு இருக்கிறது? எப்படி இனி ஒரு எலெக்ஷன் நடக்க போகிறது? என்னை நான் வருந்தி கொண்டு இருக்கிறேன். யார் கையில் போகிறது? மேலே சம்பளம் வாங்கி கீழே கிம்பளம் வாங்கி கொள்ளையடித்து கொள்ளையடித்து மக்களை துன்புறுத்தி கள்ளுக்கடையை திறந்து அதனால் மனிதரையும் மாந்தரையும் அந்த விதவைகளாக்குகிற பலவிதமான கரப்ஷன், அல்லாவிட்டாலும் பலவிதமான உண்மையற்ற அரசாங்கம். இன்னும் உண்மையற்ற மக்கள் தான் வந்து கொண்டிருக்கார். உண்மை உள்ளவன் எங்கே? உண்மை என்பது ஊமை எங்கேயோ மறைந்து போனது. ஆனால் நீ ஜெபித்தால் ஒரு காரியம் இந்த நாட்டில் நடக்கப் போகிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாங்களே தாழ்த்தினால், பொல்லாத வழியை விட்டு திரும்பினால், என் முகத்தை தேடினால், ஜெபித்தால் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். எல்லாம் கையை எப்படி வைங்க. தேசத்தின் சேமம் என் கையில் சொல்லுங்கள். தேசத்தின் சேமம் என் கையில். பிரைம் மினிஸ்டர் கையிலையோ, முதல் மந்திரியோ, சீஃப் மந்திரி, எந்த மந்திரிகள்? நீ தான் மந்திரி, அதெல்லாம் தந்திரி, நீ தான் மந்திரி. ராஜரீக ஆசாரிய கூட்டம், தேவனுக்கு சொந்த ஜனம், அந்த தைரியம் உனக்கு வேணும். இந்த ஃபியூச்சர் இஸ் இன் மை ஹேண்ட். அந்த பொறுப்பை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன பொறுப்பு? இந்த தேசத்தின் வருங்காலம் என் கையிலே. நம்புங்க. எத்தனை நாளும் நான் தூங்கலை, நடுராத்திரி இருந்தாலும், ஆண்டவரே உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எங்கள் நாட்டை ஆளணும் ஆண்டவரே. இனி ஒரு கரப்ஷன் நடக்கக்கூடாது, இனி ஒரு கள்ளுக்கடை திறக்கக்கூடாது, இனி ஒரு பொல்லாங்கு நேரிடக்கூடாது, இனி ஒரு பாலியல் பலாத்காரம் நடக்கக்கூடாது, இனி ஒரு கொள்ளை நோய் வரக்கூடாது, இனி ஒரு கேஸ் இல்லைன்னு சொல்கிற காலம், பெட்ரோல் இல்லைன்னு சொல்கிற காலம் வரக்கூடாது. நீங்கள் சொன்னீங்க தேசத்தின் சேமம் என் கையில் என்று. அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. எஸ்தர் ராஜாத்தியே, சாவுக்கு நீ பயப்படுறியா? பாருங்க, நீ முஸ்லீம் பயப்படலைங்க, தைரியமாக இருக்காங்க. சீக்கியன் பயப்படலைங்க, தைரியமாக இருக்காங்க. அந்த கொரோனா டைமில் கூட திறந்து வச்சுருந்தாங்க மாஸ்க்கு. உள்ளே வந்தால் ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு வெளியே அவங்க உள்ளே அந்த அல்லா கூப்பிட்டாங்க. நம்ம தான் பயப்படுற கூட்டமாக இருக்காங்க. ஆனால் பயப்படாதற்கு கூட்டம் நீ தான். பயப்படுறாவே உனக்கு தரல. அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியம் உள்ளாவே நான் கொடுத்துருக்குறேன். தைரியமுள்ள மக்கள் எங்கே இருக்கிறார்? ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் இருக்கிறாங்க. டூ ஆர் டை ஃபார் காட். ஏன் தெரியுமா பயப்படுறோம்? நம்ம ஜீவனை அருமையாக எண்ணுறோம். ஜீவனை அருமையாக எண்ணாதவங்க பயப்படவே மாட்டாங்க. நான் சொல்லுவேன், தலைக்கு மேலே தண்ணி போன சாணம் என்ன முழம் என்னன்னு. எங்கே தெரியுமா தலைக்கு மேலே தண்ணி போச்சு? ஒரு தடவை ஞானஸ்தானத்தில் போச்சு, அதுக்கப்புறம் போகவே போகாது. நான் கழுத்தால் வருவேன், கையெடுத்து தூக்குற ஒரு கடவுள் என் கூட நடந்து வர்றாரு. ஆமாம், என்னை கையெடுத்து தூக்குற ஆண்டவர் என் கூட இருக்க சமயத்தில் நான் எதுக்கு பயப்படணும்? God is with me, nothing can shake me. கர்த்தர் என் கூட இருந்தால் நான் எதுக்கு பயப்படணும்? பயமே இருக்கக்கூடாது. பயம் இருக்கவங்களுக்கு விசுவாசம் கிடையாது. விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவருக்கு பிரியமாக நீ இருக்க முடியாது. ஆண்டவரை பிரியப்படுத்துறதுக்கு என்னை 10,000 ரூபாய் காணிக்க வச்சு பிரியப்படலான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நீ பயப்படாமல் இருந்தால் நீ கர்த்தருக்கு பிரியமான ஒரு பிள்ளை. யார் பயப்படுவாங்க? ஜீவனை அருமையாக என்றவங்க பயப்படுவாங்க.
யார் பயப்பட மாட்டாங்க? தன் ஜீவனை அருமையாக எண்ணாதவங்க பயப்பட மாட்டாங்க. மரணமே உன் கூறுங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க. மரணத்துக்கு மரண அடி கொடுத்து சாவுக்கு சாவுமடி அடித்து கல்லறையை திறந்து உயிர்த்தெழுந்து நானே உயிர்த்தெழும் ஜீவனம் என்று சொன்ன ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? உன் இதயத்துக்குள்ளே இருக்கிறார். வேறு எங்கே இல்லை, உன் இதயத்துக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தியே, இது நாட் த டைம் ஃபார் பியூட்டி ஃபார் அ சர்ச், த டைம் யூ ஸ்டாண்ட் இன் த கேப். நீ ராஜா முன்னால் போய் நிற்கணும். ஐயோ நான் செத்து போயிடுவேனே, எப்படி நீ சாகத்தான் போகிறல்ல, செத்து போயிடுவேன், எப்படி நீ சாகத்தான் போகிறல்ல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச தெரியுமா, 4 குஷ்டரோகிங்க 2 ராஜாக்கு 7ஆம் அதிகாரத்தில் 4 குஷ்டரோகிங்க சொல்லுவாங்க, உள்ளே இருந்தாலும் சாக போகிறோம், வெளியே போனாலும் சாப்பிட்றோம், உள்ளே போயே சாவோமே, நல்லா இருக்குல்ல. எப்படி சாக தான் போகிறோம், 6 சாவு 100 சாவு, நல்லாவே செத்து போயிடுவோமே. நம்ம அந்த பஞ்ச காலத்தில் அவங்க சொல்கிறாங்க, நம்ம பின்னால் இருந்தாலும் சாக போகிறோம், உள்ளே போனால் உள்ளே போயே சாவோமேனே. அவங்க முன்னேறி போகும் பொழுது அவங்களுக்காக சிக்கன் பிரியாணியே இருந்துச்சு. ஊருக்குள்ள பஞ்சம், இவங்களுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எல்லாம் ஸ்டேக் எல்லாமே இருந்தது. முன்னேறுவங்களுக்கு எல்லாமே இருக்குது. பின் வாங்காத முன்னேறு, சிலுவையன் முன்னே உலகமேன் பின்னே. பின் வாங்க மாட்டேன், நான் முன்னேறுவேன். ஐ கோ ஃபார்வர்ட் as a captain of the host, go forward. ஒரு சேனைக்கு அதிபதியாக நான் சொல்கிறேன், முன்னால் போங்க. நீங்கள் பயந்த ஒரு காரியத்துக்கு விரோதமான ஒரு காரியம் அங்கே இருக்கும். அவங்க பயந்தாங்க, சீர்கள் நம்ம கொன்றுவாங்களே பார்த்தோன்னா சீரை விட்டு ஓடி போனாங்க, எங்களுக்கு சிக்கன் பிரியாணி கிடைக்குது. நான் அங்கே இருந்தாலும் சாவோம், முன்னேறினாலும் சாவோம், முன்னேறி தான் சாவோமே. எத்தனை பேர் ரெடி ஃபார் காட்? ஆண்டவருக்கா எத்தனை பேர் ரெடி மை ஃப்ரெண்ட்? பாஸ்டர் வின்சென்ட் அப்படி தான், செத்தா இயேசுவுக்காக, வாழ்ந்தா இயேசுவுக்காக, அப்படியே கடவுள்கிட்ட போயிட்டார். அதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமா, நான் ஒன்றே குறித்தும் கவலைப்பட மாட்டேன். என் பிராணனை என் அருமையாக எண்ண மாட்டேன். பிராணனை அருமையாக எண்ணாத எஸ்தர் அவர் சொன்னா, சரி 3 நாள் நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்தேன். பியூட்டி பார்லர் நேராக ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போயிட்டாங்க. The church is not a beauty parlor, church is a fasting prayer tabernacle. இந்த கூடாரம் என்ன டேபர்னாக்கிள்? உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு டேபர்னாக்கிள், கண்ணீரை வடிக்கிற ஒரு எங்கே உட்காந்து அழுதனே நான் இவ்வளோ நேரம், கண்ணீரை வடிக்கிற ஒரு டேபர்னாக்கிள். பாண்டிச்சேரி, வாட் இஸ் பாப்புலர் ஃபார் பாண்டிச்சேரி? கல்லு கடைக்கு தான் பாண்டிச்சேரி. நீங்களே நினச்சி பாருங்கள், சனிக்கிழமை அந்த ஓஎம்ஆர் ரோட்டில் வரவே முடியாது, குடிக்கிறதுக்கு பாண்டிச்சேரி வர்றவங்க. திரும்பி போன ஆக்சிடெண்ட்டு தான் அந்த ரோட்டில். யார் அதிகமாக, தமிழ்நாட்டு மக்களோட பாண்டிச்சேரி மக்கள் அதிகமாக அழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுக்குலம் அழுகின்றது, யாரை நான் அனுப்புவேன், எனக்காக யார் போவார்? அநேக பேர் ஜெபம் பண்ணுவோம், எப்படி தெரியுமா? யாரையாயிலும் அனுப்பும் ஆண்டவரே, பத்மாவை அனுப்பும் ஆண்டவரே, ஆண்டவரே அகஸ்டின் ஜெபக்குமாரி அனுப்பும் ஆண்டவர். யாரையாயிலும் அனுப்புமேங்கிற ஜெபம் எங்கேருந்து வந்து தெரியுமா? நரகத்திலேருந்து வந்தது. ஐஸ்வர்யவன் ஜெபம் பண்ணான், யாரையாயிலும் அனுப்பும் என்று. அந்த ஜெபம் நீங்கள் பண்ணக்கூடாது. நீ என்ன பண்ண தெரியுமா? என்னை அனுப்பும் ஆண்டவர். இந்த பாண்டிச்சேரியின் பட்டி தட்டி கிராமமெல்லாம் என்னை அனுப்பும் ஆண்டவர். முது வல்லமையால் என் நிரப்பி அனுப்பும் ஆண்டவரே. நான் ஒரு காலடி எடுத்து அப்பிசாசு நடுங்கின ஆண்டவரே. அப்படிப்பட்ட வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவரே. எத்தனை பேர் ஜெபிக்க போகிறீங்க? அப்படி என்ன நீர் அனுப்பும் ஆண்டவரே. செத்தாலும் நான் சாகிறேன். தன் ஜீவனை அருமையாக எண்ணாத எஸ்தர் ராஜா கிட்ட போய் சொல்கிறாங்க. ராஜா அட்ட போய் அவர் கேட்குற, ராஜாத்தி உனக்கு என்ன வேணும்? பாதி, ராஜ்யத்தின் பாதி தானே. இந்த உலகத்து மனுஷன் பாதி தான் கொடுப்பாங்க, எங்கள் ஆண்டவர் முழுசாக கொடுப்பாருங்க. வேதம் சொல்லுகிறது, பயப்படாத சிறுமந்தையே, ராஜ்யத்தையே உனக்கு தர்றேன். இந்த உலகம் பாதி தான் கொடுக்கும், ஆனால் மறுபாதியோடு சேர்த்து மொத்தமாக கொடுக்குற ஆண்டவர் மட்டும்தாங்க. நான் ஆண்டவர் சொன்ன, உனக்கு என்ன வேணான்னு அவன் சொன்னான். ராஜா எனக்கு வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு வரணுன்னு. அவன் அந்த மோதக்காயின்னு சொல்கிறவன், அந்த எஸ்தர் அந்த காமான்னு சொல்கிறவன், உலகம் முழுவதுக்கும் மரணம் மரணம், எனக்கு எங்கே பார்த்தாலும் மரணம். எருசலேமிலே மரணம், ஈரானிலே மரணம், யுக்ரைனிலே மரணம், ரஷ்யாவில் மரணம், எங்கே பார்த்தாலும் மரணத்தின் ஓல குரல் கேட்கிறது. இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் ஓல குரல் கேட்கிறது. 2 வயது குழந்தையை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே. பாலியல் பலாத்காரம், கொலபாதகத்தின் ஆவி. இந்த காலகட்டத்தில் சபையே நீ மௌனமாக இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு எங்கே இருந்தால் அது வரும். நீ எழும்பும் காலம் இது, நீ போராடும் காலம் இது, நீ ராஜ சமூகத்தில் நிற்கும் ஒரு காலம் இது.
ஆமான் கையில் மோதிரம் போச்சா எல்லாருக்கும் சாவு. இப்போ எஸ்தர் கையில் மோதிரம் மாறுது. அந்த ராஜா சொல்லுவார் எஸ்தர் ஆத்திட, இப்போ நீ வச்சுக்கோ மோதிரத்தைன்னு. எல்லாருக்கும் வாழ்க்கை, எல்லாருக்கும் வாழ்க்கை. மோதிரம் என்றால் அதிகாரம், துஷ்டனுடைய அதிகாரம், அரசாங்க அதிகாரம் மக்களை கொல்லும். ஆனால் தேவ அதிகாரம் மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கும். அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு ஜோக். நான் ஒரு நாள் ஜோம் பண்ணேன், மோதிரம் தாரும் ஆண்டவரே, மோதிரம் தாரும் ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணேன். ஆண்டு என்ன பார்த்து சிரிச்சார், நீ நகையே போட மாட்டிய பின்னையே மோதிரம் கேட்குறேன்னு. அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு மோதிரம் நான் தரவில்லை, உன்னை மோதிரமாய் நான் மாற்றி இருக்கிறேன். நீ செபிச்சா உனக்கு பதில் கிடைக்கும், நீ ஆணையிட்டு அது நடக்கும், நீ கேட்கிறது கிடைக்கும். நீ என் சமூகத்தில் நிற்கும் பொழுது விண்ணப்பம் பண்ணுற உனக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் சொன்னார். எனக்கு தைரியமாக சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறது எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்குறார். அதுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன் செத்தாலும் சாகுறேன்னு சொல்லி தான் நான் வந்தேன் இந்த ஊழியத்துக்கு. வாழ வரவில்லை, ஆண்டவருக்காய் ஜீவனை கொடுக்கத்தான் வந்திருக்கிறேன். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையா, துஷ்டாமனுடைய முகமுடியை கிழித்தாள் பாருங்கள் அன்று எஸ்தர். இன்றைய ஜெபிக்கிற சபையை துஷ்டனுடைய முகமுடியை கிழிக்க உன்னால் மட்டும்தான் முடியும். யார் உனக்காய் தூக்கு மேடை உருவாக்குறார்களோ அவர்களை தூக்கி போடுறதுக்கு ஒரு அல்ல சொல்லிருக்கலாம்ல. யார் உனக்காக தூக்கு மேடை உருவாக்குறார்களோ அவர்களை தூக்கி போடுறதுக்கு உனக்கு சட்டம் உன் கையில் வருது. சட்டம் போடுற கூட்டம் சட்டம் போட்டு கொண்டே இருக்கும், தடுத்து நிறுத்துகிற கூட்டம் தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கும். மனித சட்டத்தை மீறி தேவ சட்டத்துக்குள் வருவதற்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையை உன்னுடைய பொறுப்பென்ன? இந்த காலகட்டத்தில் மக்களை ரட்சிப்பதற்காக ராஜ சமூகத்தில் நிற்பதுதான் உன்னுடைய பொறுப்பு. அல்லேலூயா. ஜீவனை அருமையாக எண்ணாதவர்கள் பார்க்கிறோம், தானியேலில் பார்க்கிறோம். தானியேலின் காலத்தில் ராஜாவை தவிர யாருமே பிரேயரே பண்ணக்கூட ஒரு சட்டம் இருந்தது. சட்டம் வைக்கப்பட்டதை அறிந்திருந்த போதிலும் தானியேல் தன்னுடைய அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம், போய் அவன் ஜன்னலை திறந்து வச்சு ஜெபம் பண்ணான். அவங்கெல்லாம் பயந்தாங்குள்ளி இல்லைங்க, பயங்கரவாதிங்க. சாத்தானுக்கு பயங்கரவாதி, கர்த்தருக்கு தீவிரவாதி. எத்தனை பேர் கை தூக்குங்க பார்க்கலாம். சாத்தானுக்கு பயங்கரவாதி, கர்த்தருக்கு தீவிரவாதி. கதவை திறந்து வச்சு ஜெபம் பண்ணான். என்ன ஒன்னால் என்னையும் பண்ண முடியாதுப்பா, ஐயோ ஒன்னால், சிங்கப்பா சிங்கப்பா. சிங்கத்தை பற்றி பயப்படுற ஆள் கிடையாதுங்க. எங்களுக்குள்ளே ஒரு சிங்கம் இருக்குங்க. அந்த சிங்கம் யூதா கோத்திரத்தின் சிங்கங்க. இந்த சிங்கத்தை முழுங்கி விழுங்கி போடுற வல்லமை எங்களுக்குள்ளே இருக்குதுங்க. உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம், உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செல்லாம் கொஞ்சம் முன்னு உட்காந்துருக்கேன், உட்காந்துருங்களுக்குலாம் ஜெயம் கிடைக்காது. வாயை திறந்தான் ஜெயம் கிடைக்கும். வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன். வீட்டுக்கு போனோன்னா சிக்கன் கறிக்கு வாய் பெருசாக திறப்பீங்கள்ல, இங்கே தான் திறக்கணுங்க. சிக்கன் கறி மட்டன் கறி தராத ஒன்று உன் ஆத்துமாவில் பலனை தந்து உன்னை பலப்படுத்துகிற ஒரு வசனம் இங்கே கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது கம்முன்னு இருக்காதீங்க, கம்முன்னு இருக்காதீங்க, வாயை தருங்க. அல்லேலூயா போடுங்க. இது அமைதியான இடம் இல்லை. ஒரு ஆள் சொன்னார், அமைதியான இடம் வேணும் சிஸ்டர் எனக்கு. நான் ஒரு இடம் இருக்குது போகிறீங்களான்னு. சொல்லுங்கள் சீக்கிரம் போகிறேன். அதான் கல்ற தோட்டம், போங்க, அமைதியாக இருக்கும். இது கல்ற தோட்டம் இல்லை, இது சில்லறைகளுடைய இடம் இல்லை, இது கர்த்தருடைய இடம். இங்கே அங்கே ஆர்ப்பரிப்புண்டு, இங்கே ஆர்ப்பரிப்புண்டு. கமான் மை பிரதர்ஸ், கமான் மை சிஸ்டர்ஸ், யூ ஹேவ் டு மேக் எ ஜாய்ஃபுல் நாய்ஸ் இன் திஸ் பிளேஸ். இங்கே ஒரு சத்தம் நீங்கள் போட்டு தான் ஆகணும். சாத்தான் பயப்படுற அளவுக்கு ஒரு சத்தம் போடணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலே நீ பயப்பட மாட்டியா? ஐ டோன்ட் கேர். எனக்கு பயப்பட அவசியமே இல்லை. எனக்கு தெரியும் நான் விசுவாசிப்போர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நல்லலையா போடுங்க. நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறபடி எனக்கு பயமே கிடையாது. ஐ நோ ஹூ ஐ ஆம் பிலீவ். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று எனக்கு தெரியும். சிங்கங்கள் ஒன்றை சேதப்படுத்துமே, ஐ டோன்ட் கேர். அதை பற்றி கவலையே கிடையாது. அவனை தூக்கி போட்டாங்க. சிங்கமெல்லாம் அவனுக்கு தலையணையாக மாறுச்சு. அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கமெல்லாம் தலையணியாக மாறுச்சு. உன் வாழ்க்கையில் சத்துரு கொன்ற சோதனைகள்லாம் உன் தலையணியாக மாறும். அல்லேலூயா. சோதனைகள்லாம் ஜெயமாக மாறும், ஆசீர்வாதமாய் மாறும். ஒரே சிரிப்பு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு ஆள் எனக்கு, ஒரு அம்மா கேட்டாங்க, ஏங்க நீங்கள் நகை போடக்கூடாது சொல்கிறீங்க, நீங்கள் நகை போடலாம்ல, என்ன அழகாக இருக்கும், சின்ன ஒரு கம்மல் போடலான்னு. அரே 95 கிலோ சுத்த தங்கம், எதுக்குங்க 1/2 கிலோ அதிகமாக? நான் 95 கிலோ தங்கம், நாங்கள் பியோர் கோல்டுங்க.
இனி எதுக்குங்க இந்த கல்யாணி கோல்டு சாதாரண கோல்டெல்லாம் 1/2 கிலோ அதிகமாக போடுறேன்? ஏன் எப்படி கோல்டானே? சோதிக்கப்பட்ட பிறகு சுத்த பொண்ணா கத்தர் மாற்றிருக்கார். 95 கிலோ பியோர் கோல்டு. இதுக்கு மேலே கோல்டு தேவையா? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால தான் கோல்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறேன். யாரெல்லாம் சோதிக்கப்பட்டு சுத்த பொண்ணாக இருக்கீங்களோ உங்களுக்கு எந்த ஒரு பொண்ணு தேவை கிடையாது. உங்கள் பரலோக பொண்ணு உங்களுக்குள்ளே வந்துடுது. ஹல்லேலூயா. பொன்னான இயேசு எனக்குள்ளே வந்துடுறாரு. ரொம்ப சிரிப்புங்க. ஒரு பாஸ்டர் இருக்கார் செங்கல்பேட்டில். எல்லாரை பார்த்து கேட்டார், இயேசுவை எப்படி நேசிக்கிறீர்கள்னு. தங்கம் போலியா, வெள்ளி போலியா, வைக்கல் போலியா, விறகு போலியா? எல்லாரும் சத்தமாக நாங்கள் தங்கம் போல் நேசிக்கிறோன்னு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போய் சின்ன தங்க டப்பா, சின்னமாக இருக்கலாம், ரெட் கலரில் உள்ளே இருக்கும், அந்த டப்பா வாங்கி எல்லோரும் கொடுத்துட்டாரு. சபை முழுவதும் கொடுத்துட்டாரு. உங்கள் இயேசு தங்கமாக இருந்தால் தங்க காணிக்க வைங்கன்னு. உங்களுக்கு தெரியுமா, 42 லட்சம் ஒரே நாள் அன்றைக்கி அவருக்கு காணிக்க. அந்த ஜனங்க இயேசுவை தங்கம் என்று உள்ளத்தில் எடுத்துகிட்டு அவங்க தாலியை கூட கழட்டி வச்சாங்க. எல்லாத்தையும் கழட்டி அந்த டப்பாக்குள்ளே வச்சு கொடுத்தாங்க. கத்தரவங்களை ஆசீர்வதிச்சா. நான் அந்த தங்க தாலியோ தாலி காணிக்கோ தங்க காணி கேட்க வரல. நான் சொல்கிறேன், இயேசு உனக்கு யாராக இருக்கிறா? அவன் தங்கமாக இருந்தா, அந்த பொண்ணாக இருந்தா, சொக்க வெள்ளியாக இருந்தா, சுத்த பொண்ணாக இருந்தா, நீ ஆண்டவருக்காக உன் ஜீவனை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறியா? என் ஜீவனை நான் அருமையாக நான் எண்ண மாட்டேன். என் ஜீவனிலும் அதிகமாக இயேசுவை நேசிக்கப்படியால் என் ஜீவனையே கொடுக்கறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். ராஜா கேட்பார், தானியேலே, தேவனுடைய பிரியமான புருஷனே, நீ விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருந்தாரா? ஆமாம். அதேனென்றால் ராஜாவே, உமக்கு முன்பாகவும் என் தேவனுக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டபடியால் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டாரு. அல்லையா சொல்லிருக்கணும்ல. தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் குற்றமற்ற மனசாட்சியோடு நீ இருப்பாயானால் சிங்கங்கள் உன்னை சேதப்படுத்தாது. சிங்கம் என்னை சேதப்படுத்தாது. ஒரு தூதன் தான் வந்தாங்க. சிங்கங்கள் அப்போ 8 இருந்திருக்கலாம். ஒரு தூதனுடைய வல்லமை எவ்வளோ தெரியுமா? அத்தனை சிங்கத்துக்கு வாயும் ஒரே டைமில் கட்டுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன், அந்த தூதனை பார்க்கலாம் பெரிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உனக்கு என்ன பயம்? கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது உனக்கு என்ன பயம்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு என்ன பயம்? எனக்கு விரோதமாக ஒருத்தன் வந்தால் 7 வழியாக ஓடி போவான். 1000 10,000 வந்தால் அது அணுகாது. ஏனென்றால் எனக்குள் இருக்கிற தேவன் பெரிய தேவன். ஜீவனை அருமையாக எண்ணாதவர்கள். ஹல்லேலூயா. நான் 3ஆம் அதிகாரத்தில் அபேத்நேகோ, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ பார்க்குறோம். அங்கே ஒரு பொற்சிலையை நாட்டி வச்சு அந்த பொற்சிலையை வணங்காதவர்களை சிங்க கெவியில் போட வேண்டும் என்கிற ஒரு சட்டம் வந்தது. சட்டம் வைக்கப்பட்டதை அறியாமல் கிடையாது, அறிந்துதான் இந்த 3 பேரும் இசைக்கருவிகளெல்லாம் வாசிக்கும் பொழுது எல்லாரும் வளைஞ்சு கொடுக்கும் பொழுது இந்த 3 பேருக்கு முதுகெலும்பு வளையலை. ஏன் தெரியுமா? நான் சொல்கிறதுக்கு ஒரு எல்லை போடுங்க. கிறிஸ்தவனுக்கு கொழுப்பு எலும்பில் தான் இருக்குது. கொழுப்பு எங்கே இருக்குது? எலும்பில் இருக்கா. எதற்கு? வளைஞ்சு கொடுக்காத எலும்பு. ஹல்லேலூயா. வளைஞ்சு கொடுக்காத எலும்பு. யாராவது 5000 ரூபாய் கொடுத்தா கள்ள ஓட்டு போட்டுறாதீங்க. வளைஞ்சு கொழுக்க கூடாது. உங்களுக்கு கர்த்தர் காட்டுற ஆளுக்கு தான் ஓட்டு போடணும். மற்றவங்களாம் நீ ஓட்டு போட்டால் அவன் வேட்டு வைப்பாங்க. அதனால் இப்போ கும்பிட்டுட்டு வராங்க, அப்புறம் நம்மளை கும்பிட வைப்பாங்க. முட்டி போடுங்க, சாத்தானை கட்டி போடுங்க. ஆண்டவரே, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்ட உம்மை ஆராதிக்கிற ஒரு ஆளை கொண்டு வாங்க. முடியுமா? முடியாதா? அன்று தானியேலா முடிஞ்சனா, சாத்ராக் மேஷாக் முடிஞ்சனா, 127 தேசத்தை மாற்ற எஸ்தரால் முடியும் என்றால் முன்னால் முடியுமா? முடியாதா? இன்டர்நெட்டு, இமெயில், கொசுமெயில் ஒன்றுமே இல்லை. ஆனால் 127 தேசத்துக்கு செய்தி அனுப்ப எஸ்தரால் முடியும் என்றால் இந்த பாண்டிச்சேரி ஒரு குட்டி கண்ட்ரி, அவங்களால் முடியாதா? எலும்பு சாமக்காரனே, இயேசுவின் போர் வீரனே, இது போராடும் காலம். இது ஒர்க்காரம் காலம் கிடையாது. இந்த உற்சாகமடைந்த கர்த்தருக்காய் கிரியை செய்யும் ஒரு காலம். ராஜாவே, அக்கினி எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அல்ல சொல்ல ரெடியானுங்க. எனக்குள்ளே ஒரு அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறது. அந்த அக்கினிக்கு முன்பாக இந்த அக்கினி அப்படியே பட்டாசு, வெடிப்பட்டாசுல ஊசி பட்டாசு மாதிரி அடைஞ்சு போயிடும். ஏன்னா எனக்குள்ள அக்கினியாக தேவன் எரிந்து கொண்டு இருக்கிறார். ஃபயர் ஆஃப் காட். எனக்குள்ளே அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது.
லேவிய ராமத்தில் பார்க்க அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு அக்கினி எரிந்து கொண்டு இருக்கிறதெல்லாம் ஆறிப்போய் நாரிப்போய் ஊறிப்போய் லாஸ்டோடைய கலரை மாதிரி இருக்கீங்களா? நீங்கள் எரிய வேண்டும், எரிந்து பிரகாசிக்க வேண்டும். பிளேஸ் ஆன் மை பிரதர், பிளேஸ் ஆன் மை சிஸ்டர், திஸ் இஸ் அ பிளேசிங் டே. இது எரியும் ஒரு காலம், எரிந்து பிரகாசிக்கும் ஒரு காலம். அல்லேலூயா. அப்போ தான் சாதரக் மேஷக் அபேத்நேகோ பார்த்து அந்த ராஜா சொன்னார், ஐயோ உங்கள் தேவன் தான் உண்மையான தேவன், கை தட்டுங்க பார்க்கலாம். இந்த விதமாய் ரட்சிக்கும் தேவனே உண்மையான தேவன். அவருக்கு ஒரு தடவை எவனாவ பேசுனா அவன் வீடு எரிக்கலமாகும். எனக்கு கையை தூக்கி நான் சொல்கிறேன், இந்த சட்டம் இந்தியாவில் வரும். என் தேவனுக்கு வரதமா எவனாவ பேசினான்னா அவனுடைய வீடு எரிக்கலமாகும்ங்கிற சட்டம் வர வேண்டும் என்றால் நீ சாதரக் மேஷக் அபேத்நேகோவாக மாற வேண்டும். எதை குறித்து நீ கவலைப்படக்கூடாது, ஒன்றை குறித்து நீ கவலைப்படக்கூடாது. நீ தைரியமாக போராட வேண்டும். இது ஒரு போராடும் காலம். தன் ஜீவனை அருமையாக எண்ணாதவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் அப்படியே 16ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் அடித்து ஜெயிலில் போடுவாங்க, பயங்கரமாக அடிச்சு. ஏன்னா ஒரு பேய் பிடிச்ச பொண்ணை அவர் குணமாக்கிடுவார். அவனுக்கு பிஸ்னஸ் போச்சுன்னு இவரை ஜெயிலில் போடுவாங்க. இப்போல்லாம் எங்கள் சென்னையில் ஒரு பாஸ்டரை ஜெயிலில் போட்டால் உடனே கோட்டையில் கொடி பிடிப்பாங்க, கொல்லாதே கொல்லாதே கிறிஸ்துவனை கொல்லாதேன்னு. ஆனால் பவுலுக்கு பெயிலும் ஜெயிலும் ஒன்று தான். ஏன்னா ஆண்டவர் கூடவே இருக்கிறார்ல, அதனால் அவருக்கு எல்லாம் ஒன்று தான். அவர் நான் முன்னாலெல்லாம் எனக்கு முன்னால் அம்மாலாம் என் மீட்டிங் நிறைய வந்திருக்காங்க. அழுமுஞ்சி பாட்டெல்லாம் பாடுவேன், அழுது பாடுவேன். சோதனை சோர்வு நேரங்களில் சோர்ந்திடாமல் காத்திடுமே, சோதனையை சகித்திட சோர உள்ளம் தந்திடுமே. சோதனை சோர்வு நேரங்களில் சோர்ந்திடாமல் காத்திடுமே. அன்புள்ளோர் அனைவரும் வெறுத்திட்டாலும் அன்பரே உம்மில் நான் நிலைத்திட அதிசயமான உந்தன் அன்பு அனுதினம் என்னை காத்திடுதே. இது முன்காலம் உள்ள பாட்டு, சரியா? அழுமுஞ்சி பாடு. இப்போ நான் என்ன பாடுறேன் அந்த பாட்டு நீங்களும் பாடலாமா? இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தந்தானா, தந்தான தந்தன தந்தானா, தந்தான தந்தன தந்தானா, தந்தான தந்தன தந்தானா. இயேசு கூட வருவார். எல்லாரும் பின்னால பாடுங்க, பின்னால. கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எல்லாரும் தந்தான தந்தன தந்தானா, 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 தந்தான தந்தன தந்தானா. பவுல் எப்படி பாடியிருப்பார்? தந்தான தந்தன தந்தானா, தந்தான தந்தன தந்தானா. பாடுங்க. இயேசு கூட எல்லாவித அற்புதம் செய்வார், இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தந்தானா, தந்தான தந்தன தந்தானா. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தானை முறியடிப்பேன், எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித
கூட வருவார், ஜெயிலுக்கும் கூட வருவார். ஜெயிலில் வந்தால் ஜெயிலாக இருக்காது. ஜெயிலும் பெயிலும் ஒன்று தான் பவுலுக்கு. அவர் என்ன பண்ணாராம்? பாட்டு பாடினாராம். இதுதான் பாடியிருப்பார். பரலோகத்தில் ஆண்டவர் கேட்டாராம், ஐயோ என் பிள்ளைங்க பாடுறாங்களே, இறங்கி வராராம். தூதர்களுக்கு நாங்கள் பாடுறவங்களுக்கு கேட்கலையா? இல்லை, துன்பத்திலும் துதிப்பவர்களுக்கு தான் இறங்கி வருவேன். யெகோவா நிசியாய் நான் இறங்கி வருவேன். யெகோவா ரஃபாவா இறங்கி வருவேன். யெகோவா ஷம்மாவா எல்ஷடாய் இறங்கி வருவேன். எல்லலையோ நான் இறங்கி வருவேன். ஐ ஆம் தட் ஐ ஆம் இறங்கி வருவேன். ஆண்டவர் இறங்கி வந்த என்ன ஆகும்? அஸ்திபாரம் அசையும், சங்கிலி ஒட்டையும். இதை சாம்பியன் பிரேக் த செயின், யூ கேன் பிரேக் த செயின். சங்கிலியை உடைச்சாரு, சிறைக்கதவை திறந்தாரு, அவங்களுக்கு விடுதலையை கொடுத்தாரு. இப்போ என்னுடைய இமேஜினேஷன் வெளியே, வாங்கடா நான் திறந்துட்டேன் வாங்கடா. பவுலும் சீலாவும் சொன்னாங்க, கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம். என்ன நான் திறந்தனே, வாங்கடா திறந்தனே. இல்லை, கொஞ்சம் நில்லுங்க. நாங்கள் யார் தெரியுமா? உங்கள் மனசை புரிஞ்சுக்கிட்டவங்க. உங்கள் மனசு எங்களுக்கு நல்லா தெரியும்ப்பா. அது என்ன மனசு? ஒருவனும் கெட்டுப்போது உமக்கு சித்தம் இல்லை. நாங்கள் இன்றைக்கி வெளியே வந்தோன்னா இவங்க எல்லாம் தற்கொலை பண்ணுவாங்க, நரகம் நிரம்பிடும், பரலோகம் திவாலாயிரும். நாங்கள் யார் தெரியுமா? நரகத்தை திவாலாக்குறவர்கள், பரலோகத்தை நிரப்புகிறவர். வி plunder hell and populate heaven. ஆண்டவர், அதுதான் உமக்கு பிடிக்கும்ப்பா, உமக்கு பிடிச்சதை நாங்கள் செய்வோம்ப்பா. வாங்கடா நான் கதவை திறந்துட்டேன் வாங்கடா. இல்லை வரமாட்டேன். அப்போ தான் அதுதான் சொல்கிறேன், ஜீவனை அருமையாக எண்ணாதவர்கள். அருமையாக என்னவங்க வெள்ளூர் பிரிஸில் ஓட்ட போட்டே வெளியே வந்தாங்க. இவங்கெல்லாம் ஜீவனை அருமையாக எண்ணாதவங்க, நிற்கிறவங்க. அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கத்தருக்காய் நிற்கிறவங்க. பாஸ்டர் வின்சென்ட் கத்தருக்காய் நின்றவருங்க. அவர் ஓடினவருங்க கிடையாதுங்க. ஒரு நாள் ஓடலைங்க. அவர் நின்றாருங்க. வறுமையிலும் கண்ணீரிலும் துன்பத்திலும் பொய் குற்றச்சாட்டிலும் பலவிதமான துரோகிகள் மத்தியில் நின்றாருங்க. அல்லையா போடுங்க சத்தமா. அவர் நின்றாருங்க. அதுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, எருக்களமாகும்னு சொன்னார். நம்ம நாட்டில் இதை வரப்போகுது, சட்டம் வரப்போகுது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு எஸ்தராக இருந்தா, ஒவ்வொரு ஒரு தானியலாக இருந்தா, ஒவ்வொருத்தரும் சாதரக் மேஷாக் ஆபேத்நேகோ, இந்த நாட்டில் கன்னியாகுமரி டெல்லி வரை சிலுவை கொடி பறக்குங்க. இயேசுவின் ராஜ்யம் இந்தியாவில் வருங்க. ஒரு எஸ்தரால் 127 தேசத்தை மாற்ற முடியுமானால், எங்கள் அருமையான அம்மாவால் பாண்டிச்சேரியை மாற்ற முடியும். அவங்க முட்டி போட்டாலும் சாத்தானை கட்டி போட முடியும். நீங்கள் எப்படியெல்லாம் நினைக்காதீங்க, முடியுமா முடியாத நினைக்காதீங்க, முடியும்னு நல்லுங்க. எங்கள் தேவன் பெரியவர், அவரால் முடியும்னு சொல்லுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, அப்பொழுதுதான் ஆண்டவர் ஆச்சரியமாகப்பட்டார். என்னையும் அசத்திட்டீங்களே, நான் உங்களை திறந்து விட்டு கூட நீங்கள் வெளியே வரலையே, ஏன் வரலை? அன்னைக்கு ஒருத்தன் கத்தி எடுக்கிறான் குத்துறதுக்கு. அந்த ஜெயிலர் அவன் குத்தி செத்துருந்தா நரகத்துக்கு போயிருப்பான். குத்துறது கத்தியை குத்ததடா, நாங்கள் எங்கே தாண்டா இருக்கோம். எங்கே தான் இருக்கீங்களா? உங்களை நான் எவ்வளோ அடித்தேன், தலையில் தொங்க வச்சேன், இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம் நான் இங்கே தான் இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம்? உனக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். உன்னுடைய ரட்சிப்புக்காக தான் நாங்கள் இருக்கிறோம். அவர் மட்டுமல்ல, அந்த ஜெயிலில் இருந்த எல்லாருமே ரட்சிக்கப்பட்டாங்க. அன்றைக்கு இரவிலே ஞானஸ்தானம் கொடுத்தார். அந்த ஜெயிலருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். நம்ம யார் தெரியுமா? சாதாரண ஜெயம் கொண்டவங்கல்ல, நம்ம முற்றிலும் ஜெயம் கொண்டவங்க. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, பவுல் அப்போஸ்தலன் ஜீவனை அருமையாக எண்ணவில்லை. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் 3 மணி நேரம் பேசுறதுக்கு எழுதி வச்சுருக்கிறேன். அம்மா சொன்னாங்க 1 மணி நேரம் அப்புறம் அவங்களுக்கு இப்போ ப்ரோக்ராம் இருக்குன்னு. அதனால் இன்னொரு பாயிண்ட், என் உள்ளத்தை தொட்ட ஒரு பாயிண்ட்டை சொல்ல வரேன். சிலுவையை சொல்லி முடிக்காமல் என் பிரசங்கத்தை முடிக்க முடியாது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறதுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுறதுக்கு தேவ பலனாக இருக்குது. ஹல்லேலூயா. என்னுடைய பலன் சிக்கன் கறி, மட்டன் கறி, பிரியாணியில் இல்லைங்க. டெய்லி 2 இட்லிங்க. காலை 2 இட்லி, நைட்டில் 2 இட்லி தான். ஆனால் இந்த பலன் எங்கிருந்து வருது தெரியுமா? ஆண்டவருடைய பலத்தில், பரிசுத்தாவியின் வல்லமையில், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையில். வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லைங்க, ஒன்று இருக்குங்க, இயேசுவின் நாமங்க. அந்த நாமத்தில் நீங்கள் எழும்பி நடக்க முடியும். குஷ்டரோகியை குணமாக முடியும். கேன்சரை கேன்சல் பண்ண முடியும். செவிட்டு காது அல்ல போடுங்க, செவிட்டு காது திறக்கும். சாத்தானை கட்டி போட முடியும்.
ஆமாண்ணா. இந்த பூமியில் நான் கட்டுவது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில் நான் கட்டவிழ்ப்பது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நெருங்க முடியாத சாத்தான் நெருப்பாக நான் இருக்கிறேன். இயேசு நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவை பலவிதமாக அடித்து ஒருத்தர் மெய்யாகவே எனக்கு பதிலாளாக அவரை சிலுவையில் அடிய வாங்கணும். அதான் நான் அழுவேன். எப்போவுமே அழுதுட்டுருப்பேன். சிலுவை பற்றி நினச்சி அழுதுட்டுருப்பேன். எனக்கு சின்ன ஒரு ஊசி போட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்பா ப்ளட் டெஸ்ட் பண்ணது ஊசி போட்ட உடனே ஐயோ வேணாங்க கொஞ்சம் பார்த்து போடுங்க சொல்கிற ஆளுக்கு அப்போ கண்ணீர் வடிப்பேன். அவ்வளோ பெரிய ஆணியை காலையில் அடித்தாங்களே. எதற்காக? எனக்காகத்தானே இந்த பாறை சிலுவை, எனக்காக தானே இந்த கசையடி, எனக்காக தானே இந்த வசமளி. கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தன் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற ரத்தமே அவர் விழாவிலிருந்து பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. எல்லாரும் பாடுங்க. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இந்தனரே. பொன்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிளையாகுமோ, மண்ணில் அவர் எம்மாத்திரம் மன்னவா உந்தய. எல்லாருக்கும் எல்லாம் சத்தமாக. மண்ணில் அவர் எம்மாத்திரம் மன்னவா உந்தயவே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவிலிருந்து பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் மாற்ற விலையாக ஈந்தார். ஒரு மனுஷன் செத்து போய் சாம்பலான 6 ரூபா தேராதுங்க. ஒரு மீன் செத்தா கூட கருவாடாகுங்க. ஒரு மாடு செத்தா கூட பிரயோஜனங்க. மனுஷன் செத்தா பிரயோஜனமே இல்லைங்க. இந்த பிரயோஜனமற்ற இந்த மண்ணான மனுஷனுக்கு விண்ணிலிருந்து இறங்கி வந்து சிலுவையிலே ஜீவனை கொடுத்து இந்த பாடுகளை பட்டாரே. எதற்காக தெரியுமா? என்னை விலையேற பெற்றோனாய் மாற்றுவதற்காக. எனக்கு வெள்ளியும் பொண்ணு இல்லை, நான் விலையேற பெற்றோன். ஏனென்றால் அவர் எனக்கு சிந்தின விலை பெரியது, அந்த இரத்தத்தின் விலை பெரியது. விலையேறப்பட்ட இரத்தம் எனக்காக சிந்தினபடியால் விலையேற பெற்றோனாய் நான் இருக்கிறேன். வசனையெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை தான், உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்லிகிட்டே போகிறேன். இயேசுவை சிலுவையில் அடித்து தொங்க வச்சு அவர் மரிச்சிட்டார். மரித்த உடனே உடலுக்கு சொந்தக்காரர் யார்? நான் இருக்கிற இடம் புழலுங்க, ஜெயில். அங்கே தான் ஆட்டோ சங்கரை தூக்கில் போட்டாங்க. அவ்வளோ ஜனங்க நின்னாங்க வெளியே ஆட்டோ சங்கர பாடியை கொண்டு போகிறதுக்கு. இயேசு மரித்து சிலுவையில் தொங்குறாரு. 3 மணி நேரம் யாருமே வரல. மார்த்தாளங்க, மரியாளுங்க, லாசருங்க, மதேனா மரியாளுங்க, இயேசுவின் தாயா மரியாளுங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்காயங்க, சகையுங்க, யாருமே வரல. நான் நினச்சி பார்ப்பேன், ஒரு அனாதை பொண்ணமாக சொல்லுவாங்க, மரித்து போனால் கூட 4 பேர் வருவாங்கள்ல. ஒரு அனாதை பொண்ணை மாதிரி அவர் தொங்கிட்டு இருக்கிறார். நிறைய சகோதரிகளை பார்க்குறேன், வீட்டில் ஒரு சின்ன கஷ்டம்னு அப்படியே குடமாக கண்ணீர் வடிப்பாங்க. நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன்ல, உங்களுக்கு கண்ணீர் வருதா வரலையா? எனக்கு கண்ணீர் வருது. ஏன்னா எனக்காக என்கிற உணர்ச்சி வருஷமே தான் கண்ணீர் வரும். எனக்காக. எங்கள் தாத்தா ஹிந்துங்க, அவர் சொன்னார், நாக்கில் ஊசி குத்தி 40 நாள் வைக்கணும், தீயில் நடக்கணும், 18 அடியில் அக்கினியில் நடக்கணும், 7 தடவை பூமியில் பிறக்கணும், அப்போ தான் உனக்கு மோட்சம்னு. இன்றைக்கி உட்கார்ந்த இடத்துல மோட்சத்தை உனக்கு கொடுக்குற ஒரு ஆண்டவர். 3 வார்த்தை சொன்னால் போதும், பாவியான என்மேல் கிருபை ஆயிரும்னு. உன் பேர் ஆதார் கார்டில் எழுதிடுறாரு, பரலோக ஆதார் கார்டில் எழுதுறாரு. எதனால தெரியுமா? நமக்கு எல்லாருக்குமே ஏதாவது இலவசமாக கிடையாது, சீப்பாக போட்டுட்டு போயிடுவோம். ரட்சிப்பு இலவசந்தான். ஒருவர் செலுத்தின கிரயம் பெரியது.
விலையேறப்பட்ட கிரயம் செலுத்திருக்காங்க. நீ விலையேறப்பட்டால் யாரும் ஒன்றும் அப்படி லேசாக நினைக்க கூடாது. வெரி காஸ்ட்லி. சம்படி பெய்ட் த ப்ரைஸ் அண்ட் கால்வரிஸ் கிராஸ். சிலுவையில் எனக்கு சிந்தின ரத்தம் விலையேறப்பெற்றது. அங்கே தான் அரிமத்தியா ஊரான யோசேப்பை பார்க்குறோம். அவன் வந்து யார் தெரியுமா? கவர்மெண்ட் அஃபீஷியல், எம்எல்ஏ எம்பி மாதிரி ஒரு ஆள். அவன் போய் இந்த உடலை கேட்டான்னா அந்த அரசாங்கத்தை கைதி, இயேசு வந்து அரசாங்க கைதி. இவன் போய் உடலை கேட்டானா, ஏய் நம்ம ஆட்சியில் இருந்துட்டு நம்ம கட்சியில் இருந்துட்டு எதிர்கட்சியில் இருக்கிற அவருக்கு உடலை கேட்க வந்து நான் அவரே சிலுவையில் அரைஞ்சிருக்கலாம் அந்த நேரத்தில். அதுவரையிலும் ரகசிய சீடனாக இருந்தவன் அன்றைக்கு வெளியே வந்தான், தைரியமாக வெளியே வந்தான். செத்தாலும் சாகரேன், நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். தன் ஜீவனை அருமையாக எண்ணாதவர், என் வேலை போனால் கூட போட்டு, என்னை வந்து துரத்தினா கூட துரத்துட்டு, என்னை கல்லறையில் போட்டு என்னை சிலுவையில் அடிக்கிட்டு, சத்தியம் உனக்குள்ளே இருந்தா நீ வெளியே வருவ. நீ மறைவான ஒரு சீடனாக இருக்க மாட்ட. இந்த சிலுவை காலத்தில் நீ வெளியே வருவ. இயேசுவுக்காக நீ சீடனாக வருவ. வெளியே வந்து அவன் அதிகமாக பொண்ணு போல் வச்சுருந்தான். அந்த காலகட்டத்தில் நம்மள கல்யாணம் தான் பெருசாக நடத்தும், அங்கே கல்லறை தான் பெருசாக வைப்பாங்க. ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்படுற கல்லறை, ஏன்னா விலையேறப்பட்ட கல்லறை, தன்னுடைய மேன்மையை காட்டுறதுக்கு அவசியம்தான். அந்த கல்லறை இயேசுவுக்கு கொடுத்தான். ஆண்டவர் விலையேறப்பட்ட அந்த நல்ல வாசனை திரவியங்களால் அவர் அப்படியே மூடி கல்லறை அடக்கம் பண்ணான். நான் ஒன்று சொல்கிறேன், அன்னைக்கு மட்டும் இயேசுவுக்கு கல்லறையை இந்த அரிமத்தேயன் யோசேப்பு கொடுக்கலன்னா அந்த கல்லர்களை போல் அவர் எரியப்பட்டிருந்திருப்பார், அவருக்கு உடல் எரியப்பட்டிருக்கும். அந்த விலையேறப்பட்ட கல்லறை இயேசு கொடுத்ததுனால தான் ஒரு அற்புதம் நடக்குது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள் அடக்கம் பண்ணப்பட்டார். இன்றைக்கி அரிமத்தியா ஊர்னா யோசேப்புடைய கல்லறை உலகம் போற்றும் ஒரு கல்லறையாக இருக்குது. உலகம் போற்றும் ஒரு கல்லறையாக இருக்குது. அவன் விலையேறப்பட்ட கல்லறை. இப்போ நாங்கள் ஏசப்பா இன்றைக்கி பாண்டிச்சேரியில் மறித்தா என் 2 கிரவுண்டு அவருக்கு கொடுப்பேன்னு சொல்லுவீங்க. சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவேன்னு சொல்ல கை தூக்குங்க பார்க்கலாம். ஏசப்பா ஒரு இன்றைக்கி பாண்டியில் மறித்தான்னா நான் 2 கிரவுண்டு என் நிலத்தை அவருக்கு கல்லறை கொடுப்பேன்னு சொல்கிறோம். கை தூக்குங்க. இல்லையா? ஆள் யாரும் இல்லையா? கை தூக்குங்க. இன்றைக்கி ஏசப்பா பூமியில் இருந்து கல்லறையில் அவர் மறிச்சிருந்தா நான் எனக்கு நிலத்தையே கொடுப்பேன்னு சொல்கிறோம். கை தூக்குங்க. கை மேலே போக மாட்டேங்க. நான் உங்களுக்கு சொல்கிறத கேளுங்க. அரிமத்தியா ஊரான அல்லேலூயா சொல்ல ரெடியாக இருக்கணும். அரிமத்தியா ஊரான யோசேப்பு செத்துப்போன உடலுக்கு தான் கொடுத்தான். நீங்கள் உயிருள்ள ஜீவனுள்ள சபைக்கு கொடுக்க முடியும். ஜீவனுள்ள சபை இப்போ இருப்பது என்ன? செத்துப்போன உடலில் இயேசுடைய ஜீவனுள்ள சபை. இந்த சபைக்காக எனக்கு எதையாயிலும் செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சபைக்காக உன் ஜீவனையே நீ கொடுக்கலாம். இந்த ஊழியத்துக்காக உன் ஜீவனையே கொடுக்கலாம். தன் ஜீவனை அருமையாக எண்ணாத ஒரு நபரின் கூட்டத்தில் நீ இருக்கலாம். கர்த்தர் சொல்லுவார், உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரிய என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. அல்லேலூயா. கடைசியாக முடிக்கிறேன். சீனா தேசத்தில் யாராவது சூசைன்னு சொன்னால் அவங்கள ஜெயிலில் போட்டுருவாங்க. ஒரு பாஸ்டர் ஒரு பெரிய குழாய், சிமெண்ட் குழாய்க்குள்ளே ஒரு சர்ச் நடத்துகிறார். அதுக்கு பேர் அண்டர் கிரவுண்ட் சர்ச். அந்த சர்ச்சில் அவர் நடத்தும்போது போலீஸ் அவரை பிடிச்சிரும். சிகரெட்டை வச்சு சுடுவாங்க, நகத்தில் ஊசி இறக்குவாங்க. அவர் மறுதளிக்கவே மாட்டார். ஜீவன் அருமையாக எண்ணாத ஒரு கர்த்தருடைய பிள்ளை. 6 மாதம் சித்திரவதைக்கு பிறகு அவருக்கு மகனை பிடிப்பாங்க. மகனை பிடிச்சிட்டு வந்து, போதகரே, இந்த இயேசுவை மறுதளிக்காவிட்டால் உன் மகனை சுட்டு விடுவோம் என்று சொல்கிறாங்க. இப்போ தான் அவர் உச்சக்கட்ட சோதனை. பாவம், ஒரே பையன் கொல்ல போகிறாங்களே, ஒரு வாயை திறக்க போகிறாங்க. அவன் சொல்ல, டாடி நீ மறுதளிச்சனா நரகத்துக்கு போவ டாடி, நான் மோட்சத்துக்கு போவேன் டாடி, நம்ம சந்திக்கவே முடியாது டாடி, நீ மறுதளிக்காத, நீ செத்துடு, நானும் செத்துடுவேன், அதே நம்ம பரலோகத்தில் சந்திக்கலாம் டாடின்னு சொல்லுவோம். உன்னை அதை பார்த்து சொல்லுவார், நான் மறுதளிக்க மாட்டேன்னு. டப், அந்த பையனை சுட்டுருவாங்க. சுட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடி ஒரு ரோஜா செடியை நட்டுட்டு போயிடுவாங்க. 6 மாதம் கழிஞ்சு பாஸ்டர் கூட்டிகிட்டு வருவாங்க. அவர் சித்திரவதை பெண்ணை கல்லறை கிட்ட கொண்டு வரும் பொழுது முழுவதும் சிவப்பு ரோஜாவாக இருக்கும். அப்போ அந்த பாஸ்டர் சொல்லுவார், சிவப்பு ரோஜாவே, சிவப்பு ரோஜாவே, நீ அழகாக இருக்கிறாய்,
ஆனால் உனக்கு ஊரமானது என்னுடைய மகன். வாருங்கள் கல்வாரிக்கு. 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த கல்வாரியின் மண் சிவந்து இன்றைக்கு சபையாக ரோஜாவாய் மலராக நிற்பதற்கு காரணம் அந்த பிதாவாகிய தேவன் தன் ஒரே குமாரனாய இயேசுவை சிலுவையிலே வதைக்கும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டது. நீ ஒரு ரோஜா மலர், நீ ராஜா மகள் ரோஜா மலர். உன்னிலே வீசும் வாசனை என்ன தெரியுமா? ரட்சிப்பின் வாசனை வீசுகிறது. இதை கொடுப்பதற்கு தான் இயேசு 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே தன் ஜீவனை விட்டார். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையே, அவருக்கு நீ என்ன கொடுப்பாய்? தன்னையே கொடுத்த ஆண்டவருக்கு இன்று நீ உன்னை கொடுப்பாயா? நீ அவர் கேட்கிற ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது. உன் கழுத்திலே போட்டிருக்க தங்கம் எங்கள் ஆண்டவர் ஊர் மண். அவர் கேட்கிற ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது. என்ன தெரியுமா? உன் கையளவான இதயத்தில் குடிகொள்ள வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவருக்கு உன் பதில் என்ன? சில சொல்லுவாங்க, என் இதயம் வாடகைக்கு விடப்படும், குத்தகைக்கு விடப்படும். வாடகை குத்தகைக்கு வரமாட்டாருங்க, அவர் சொந்தக்காரருங்க. ஒன்றாவதாக உன்னை படைத்தார், ரெண்டாவதாக உனக்காக இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு கொண்டார். அவருக்கு நீ சொல்லும் பதில் என்ன? நீ சொல்லும் பதில் என்ன? என்னை பார்த்து கேட்டிங்கன்னா, பத்மா வாட்ஸ் யுவர் நேம் மேம், வாட் இஸ் யுவர் நேம் கேட்டால் நான் சொல்லுவேன் ஐ ஆம் பத்மா. சரியா? ஐ ஆம். இந்த ஐ ஆம் சொல்கிற என்ன தெரியுமா? ஆண்டுடைய பேர். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டுடைய பேர் ஐ ஆம் பத்மானா இருக்கிறவராக இருக்கிறவுடைய பத்மா. என் கணவருக்கு பேர் பின்னால் தான் வரும், முன்னால் எங்கள் ஆண்டுடைய பேர் வரும். அதான் அவசரம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். அது என்ன நாமம்? இருக்கிறவராக இருக்கிறேனுங்கிற நாமம். அல்லேலூயா. That's a greatest name. I am that I am. இருக்கிறேங்க தான் பெரிய பேர். அந்த பேரை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உனக்கு என்ன வேணும்? உனக்கு அப்பா வேணுமா? ஐ ஆம். அம்மா வேணுமா? ஐ ஆம். உனக்கு சுகம் வேணுமா? பணம் வேணுமா? ஐ ஆம். உனக்கு ஹீலிங் வேணுமா? ஐ ஆம். எல்லாத்துக்கும் எல்லாமா அவர் உன்னோட கூட இருக்கிறார். அவருக்கு நீ சொல்லும் பதில் என்ன? நீ சொல்லும் பதில் என்ன? நான் ஆப்பிரிக்காவில் போய் 1300 பேர் இன்டர்செசர்ஸ் திறப்பில் நிற்கிற ஜெப வீரர்கள் கான்ஃபரன்ஸ் நடத்தினேன். நம்ம முடி மாதிரி கருப்பாக இருப்பாங்க. ஒரு ஆள் சொன்னார், உங்கள் பாட்டு ஒன்று நீ பாடுன்னு. நான் என் பாட்டு உனக்கு எப்படி புரியும்னு அவர் சவால் விட்டார். நீ பாடு, நான் பதில் சொல்கிறேன்னு. நானும் அந்த சவாலை எடுத்துக்கிட்டேன். சகோதரர் நடராஜமில்லர் பாட்டு ஒன்று பாடினேன். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, வஞ்சகன் வீசும் வலையில் விழாதே, பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே, சோதனை பலவும் சூழ்ந்திடும் நேரம், வேதனை வீதம் வீதம் வந்திட்ட காலம், தீதனைத்தும் திரு சிலுவையில் தொங்கும், தீதனைத்தும் திரு சிலுவையில் தொங்கும், நாதனை நினைத்திடில் நாசமாய் போகும், நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே, தஞ்சம் இயேசு இருக்கையில் தளர்ந்து விடாதே. அந்த கருப்பால் அழுதுகிட்டே வாழ்க்கையில் பிரச்சனைங்க சோதனை வந்தால் நீ சோர்ந்து போகாதேன்னு பாடினேன்னு இங்கிலீஷில் சொல்கிறாரு. உனக்கு எப்படி தெரியும்னு? நான் பெண்டெகாஸ்டுங்க, எனக்கு எல்லாமே புரிஞ்சுக்க முடியும்னாரு. ஆப்பிரிக்காவில் உள்ள கருப்பு மனிதன் ஒரு பெண்டெகாஸ்டால் எல்லா லாங்குவேஜும் புரிய முடியும்னா ட்ரினிட்டி சர்ச்சில் இருக்கவங்களால முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? எல்லா லாங்குவேஜும் உங்களுக்கு தெரியும். ரொம்ப இன்னும் ஒரு சிரிப்பான ஒன்று சொல்கிறேன். நான் ராத்திரி தூங்காமல் இருந்தால் என் மெசேஜை நானே போட்டு கேட்பேன். சரியா? அப்போ ஒரு நாள் நைட்டில் லைட்டு டிம் லைட்டில் ஒரு ப்ரெஸ் பண்ணேன். பார்த்தானா என் மெசேஜ் எல்லாமே இங்கிலீஷில் மாறி இருக்குது. என்னடா யாரடா இப்படி மாற்றினது? நான் டிவியில் பேசுகிற எல்லாமே இங்கிலீஷில் இருக்குதுன்னு ஒரே எனக்கு என்னாச்சு சாத்தம் பண்ணால் நான் யார் பண்ணால் என்ன உடனே அமெரிக்காவுக்கு அடித்தோம் எல்லாம் இங்கிலீஷ் மெசேஜ், ஆஃப்ரிக்கா அடித்தா எல்லாம் இங்கிலீஷ் மெசேஜ். காலையில் பார்த்தானா
ஏஐன்னு சொல்கிறது என் மெசேஜெலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. ஆச்சரியமா, ரொம்ப ஆச்சரியம் தெரியுமா? கிறிஸ்மஸ் அன்னைக்கு கொரியன் சைனீஸ் லாங்குவேஜில் ப்ரீச் பண்ணு. நான் தமிழில் பேசினதை ஏஐ மாற்றிக்கிட்டு. ஒரு மிஷினால் கூட உங்கள் மெசேஜை மாற்ற முடியும். அதனால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் இன்றைக்கி எல்லாருக்கும் பேச முடியும். நீங்கள் பிரசங்கம் பண்ணால் சைனீஸில் பேச முடியும், கொரியனில் பேச முடியும், ஹிந்தியில் பேச முடியும், தெலுங்கில் பேச முடியும், என்ன லாங்குவேஜில் பேச முடியும் நீ பேச முடியும். தமிழ் பேசினா போதும், ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மற்ற லாங்குவேஜில் போயிடும். எவ்வளோ தூரம் சூஷியத்தை அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு வழி வகுத்திருக்கிறாரு. ஏன் அமைதியாக இருக்குங்க? அரிமத்தியா யூரானா யோசேப்பா இருங்க, பவுலும் சீலாவுமா இருங்க, சாதரகமே ஷாபேத்தினவா இருங்க, ஒரு எஸ்தராக இருங்க, ஒரு தானியலாக இருங்க, ஜீவனை அருமையாக எண்ணாதபடி பாஸ்டர் வின்சென்டாக இருங்க. இந்த சூழத்தை அறிவிக்கும்படி உங்களை அறைகூவி அழைக்கிறேன். கண்களை பூண்டு போக உண்மையாக நான் கேட்குறேன், என் ஜீவனை நான் அருமையாக எண்ண மாட்டேன். ஒரு எஸ்தராக திறப்பிலே நிற்பேன், தானியலாக ஜெபிப்பேன், சாதரகமே ஷாபேத்தினவா சவால் மத்தியில் நின்று கொண்டு இருப்பேன். அரிமத்தியாவோ நான் யோசிப்பா, எனக்குள்ள அத்தனையும் ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேன். பவுலும் சீலாவாக சிறையில் என்னை போட்டால் கூட எனக்கு தெரியும் இந்த சிறை ஒரு சிங்காசனமாய் மாறும் என்று. அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க. உண்மையாக கரங்களை உயர்த்தி காட்டணும். கர்த்தருக்குன்னு நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு இந்த 10 டேஸில் எல்லாம் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போம். இந்த 10 டேஸில் எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு என் ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இரு கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு சொல்லுவோம், இரு கரங்களை தூக்கி சொல்லுவோம், ஆண்டவரே நான் உமக்காக என்னை நான் தருகிறேன், முற்றிலுமாக என்னை தருகிறேன். எனக்காக நீ சிந்தின ரத்தம் பெரியது. அருமையான அம்மா வாங்க, அம்மா வாங்க. என்னை தருகிறேன் தருகிறேன், எல்லோரும் சேர்ந்து நம்ம பாடுவாங்க. வாங்க வேற வாங்க. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கைகளில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எல்லாம் பாடு. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கைகளில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எல்லாரும் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் வாயை திறந்து சொல்லுங்க. என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே, கல்வாரியிலே சிந்தின ரத்தத்திற்கு ஈடாக என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே. உண்மையாக சொல்லுங்கள். கண்களை போடுங்க, நீங்கள் பார்க்கக்கூடாது, கல்வாரியை மட்டும் நோக்கி பார்க்கணும். கல்வாரியை பார்க்கணும். ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்குள்ளாக கல்வாரி ரத்தம் பாய்ந்தோடி வரட்டும், கழுகும் சுத்திகரியும் ஆண்டவரே, வெண்மையாக மாற்றும் அப்பா. நீங்கள் சொன்னீங்க வழக்காட வாருங்கள் செக்க செவரென்றால் பஞ்சு போல் ஆக்கும்னு. எங்கள் ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச்சில் எங்கள் பாஸ்டர் வெளில தான் போட்டிருப்பார். அந்த வெண்மையாக முது பிள்ளைகளை நீ மாற்ற வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சகல வியாதியும் குணமாக்கும் கர்த்தருடைய கரம் இறங்கி வருவதாக. கேன்சரை கேன்சல் பண்ணுங்கப்பா ஆண்டவரே. பலவிதமான வாதை நோய், சக்கரை வியாதி, மனவியாதி, தூக்கமில்லாத இரவுகள், பேய் பிசாசுடைய அட்டாக் எல்லாவற்றிலிருந்து பிள்ளைகளை மித்தியாக்கும் ஆண்டவரே. அவருடைய பேரை எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதும், உங்களுடைய புத்தகத்தில் எழுதும் ஆண்டவரே. ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டும். நம்முடைய வருகைக்காக எழுதி வைங்க, எழுதி வைங்க, எழுதி வைங்க. அக்கினியால் நிரப்புங்கப்பா. எல்லாரும் வாய்த்துருங்க. அக்கினியால் நிரப்புங்க. ஃபயர் ஃபயர் த ஹோலி கோஸ்ட். கரங்களை தட்டி கதறுங்க. அக்கினி அக்கினியை நிரப்புங்க. அக்கினியால் நிரப்புங்க. அக்கினியால் நிரப்புங்க. அபிஷேகத்தால் நிரப்புங்க. வல்லமையால் நிரப்புங்க. வரங்களால் நிரப்புங்க. கிருபையால் நிரப்புங்க. மகிமையால் நிரப்புங்க ஆண்டவரே. சாத்தானே, இயேசுவின் ரத்தம் உனக்கு எதிராக பிள்ளைகளை தொடாத இயேசுவின் நாமத்தில், தொடாத இயேசுவின் நாமத்தில். பிசாசே ஓடி ஓடி இயேசுவின் நாமத்தில். பிலிசுன கட்டுகளை உடைக்கிறேன்.
சாத்தானுடைய சந்தனங்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் கேன்சல் பண்ணுகிறேன். கட்டிகள் மறைவதாக. இதயத்திலும் கட்டிகள், மார்பகத்து புற்று நோய்கள், ஆண்டவரே ஆஸ்மா வியாதி, டிபி வியாதி குணமடைவதாக. பணக்கஷ்டம் நீங்கட்டும், பணக்கஷ்டம் நீங்கட்டும். கணவன் மனைவி பிரச்சனை நீங்கட்டும், பிள்ளைகள் பிரச்சனை நீங்கட்டும். பொருளாதார நெருக்கடி இல்லாத வாழ்க்கையை தாரும். ஊழியக்காரனை சுகத்தை விரும்புகிற தேவன் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கழுவுங்க, கழுவுங்க. எல்லாரும் சுத்திகரிக்கப்பட்டு வீட்டுக்கு போகணும். எல்லாரும் சுத்தமாய் வீட்டுக்கு போகணும். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு வீட்டுக்கு போகணும். எல்லாரும் அபிஷேகப்பட்டு வீட்டுக்கு போகணும். அபிஷேகம், அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம். வல்லமையின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர், பெந்தெகோஸ்தின் ஆவியானவர் பிள்ளைகள் மேல இறங்குங்க, இறங்குங்க, இறங்கு. அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே.